நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான நம்ம திராவிட மாடல் அரசு என்றாலே எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் அர்த்தம். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசிற்கு என்றைக்குமே பக்கபலமா இருக்கக்கூடிய தாய்மார்கள், மகளிர் ஆயிரக்கணக்கில் இங்க வந்திருக்கிறீங்க. நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மகளிருக்கான விடியல் பயணம் திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து. இதன் கீழே இன்றைக்கு வரைக்கும் சுமார் 700 கோடி பயணங்களை மகளிர் கட்டணம் இல்லாமல் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி படிக்கின்ற சுமார் 3.5 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 3,50,000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. இது மட்டுமல்ல, மகளிர் காலையில் எழுந்திருச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இதன் மூலமா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இது எல்லாத்திற்கும் மேலாக ஒரு திட்டம்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் மூலமா ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படி சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்புக்கும் அவர்களுடைய தேவை அறிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றுவதுதான், செயல்படுத்துவதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்படி அனைத்து தரப்பையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்துவதுதான் இன்றைக்கு இந்தியாவிலேயே 9.69% வளர்ச்சியோடு தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் விட முதல் இடத்தில் இருக்கின்றது.